பௌர்ணமி காலையில் பூஜை முடிச்சாச்சு. நான் துளசி மாடத்துக்கு மட்டும் கோலம் திரும்ப போடலை. எனக்கு இந்த தாமரைப்பூ கோலம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கோலத்தை அப்படியே விட்டுட்டு வாசலில் மட்டும் புதுசாக கோலம் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் போடுறது சின்ன சின்ன கோலமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும், பக்கத்தில் இன்னொரு வீட்டோட வாசப்படி இருக்குது. ஸோ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் நான் மோஸ்ட்லி சின்னதாக தான் போடுவேன். அண்ட் இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூ வடை தான் செய்திருந்தேன். சாமிக்கு மட்டும் வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் பருப்பு, வாழைப்பூ அண்ட் கொஞ்சமாக சோம்பு, உப்பு ஆட் பண்ணி வடை போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வடை போட்டுக்கிட்டேன். ஸோ காலையில் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் 2 வடை போட்டுட்டு மிச்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரைஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதிலே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ பழைய சாதம் சாப்பிட்டுப்பேன். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா 2 வடை போட்டுட்டு அண்ட் வீட்டில் மாவடு இருக்குது. ஸோ அது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலான்ட்டு மாவடு ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இது 2ம் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு நம்ம பழைய சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். ஸோ இது முடிச்சுட்டு எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது, மற்ற வேலைகளும் இருக்குது. அந்த வேலையை கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் இருக்குது. நடராஜருக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா தான் அபிஷேகத்தை பார்க்க முடியும். ஸோ வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அண்ட் ஆருத்ரா களி செய்யணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நாளையோட வேலையெல்லாம் அப்படியே நின்றோம். ஸோ நாளையோட வேலையை இன்றைக்கே கொஞ்சம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய vlogs உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங் அண்ட் என்கரேஜிங்காக இருக்கும். இதோட இந்த vlog-ஐ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.